स्वाध्याय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन कलितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवति गीते भगवद्वेषिणीम् नमोऽस्तु देव्यास विशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीप प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तक केशवः पाराचर्यवचः सरोजममलं गीतात्मगन्धोत्कटं नानाख्यानदकेशरं हरिगदा सम्बोधनाबोधितं लोके षड्जन षट्पदैरहरः पेबीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ते दिव्यैस्तवैः वेदैश्चाङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थिततद्गरेण मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வெல்கம் எவ்ரிபடி. இப்போ நம்ம கண்டினியூ. நான் கொஞ்சம் இந்த சில ஐட்டங்களை திருப்பி சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டஃப் போர்ஷனாக இருக்கிறதால மே பி ரிப்பீட்டிஷன். மே பி சேயிங் லாஸ்ட் வீக் சொன்னதை சம் ஆஃப் மே பி ரிப்பீட்டிங். மனசில் பதியணுங்கிறதுக்கோசரம். அதனால் பேர் வித் மீ. ஓகே ரைட். இப்போ நம்ம எது வீட்டில் இருந்தோம்னா இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா உங்களுடைய புக்கில் 1 minute புக்கு இருக்கிறவளுக்கு புக்கு இல்லாதவளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இங்கே 2 பேர்ட்டையும் புக்கு இல்லை, அதனால் ப்ராப்ளம் இல்லை. என்ன இது பேஜ் 20லேருந்து ஆரம்பி. இதுலேருந்து இதுலேருந்து இந்த அத்திர கேச்சிதாகு அப்படிங்கிற சமஸ்கிருதம் இதுலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். என்ன நான் சங்கரனுடைய பேஜ் 30 பேஜ் 30 உங்களோட சங்கர பாஷி இந்த புக் இருக்கணும். உங்கள்கிட்ட இந்த புக் இருக்கணும். இந்த புக் இருக்கு இல்லையா? கேச்சித் ஆகுன்னு ஆரம்பிக்கிறது. அத்திர கேச்சித் ஆகுன்னு சம்ஸ்கிருதத்தில் அப்படி போட்டிருக்கேன் பாருங்க. அத்திர கேச்சித் ஆகு இல்லையா? ஓகே. அதுலேருந்து முன்னாடி சொல்லியிருக்கேன். பட் ஐம் ரிப்பீட்டிங் மெனி ஆஃப் தம். ஐ தாட் ஐ வில் ரீஎம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கோசரம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் பரவாயில்ல, கொஞ்சம் ரெப்பிட்டேஷன் இருந்தாலும் பேர் வித் மீ. ஓகே. இதில் என்னென்னா சங்கரனை அதாவது இப்போ என்ன சொல்லுன்னா சர்வ கர்ம சொல்லுன்னா சர்வ கர்ம அத்திர கேச்சித் ஆகு சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத் அத்திர கேச்சித் ஆகு சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத். இதில் என்ன சொல்கிறேன்னா ஞானம். இது முதல்ல இதை பார்த்தோன்னா நம்ம சம்சாரத்தில் இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்கிறேன்னா லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் ஐ செட்
நம்ம சன்னியாசி நம்முடைய சம்சாரத்தில் துக்கங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஆத்ம அஜ்ஞானம். நான் யார் என்று தெரியாதனால், ஆத்ம ஞானம் இல்லாததுனால தான் நம்ம சம்சாரத்தில் துக்கங்கள் அனுபவிக்கிறோம். நான் யார் என்பது நமக்கு புரிந்தால், என்னுடைய உண்மையான சுரூபம் என்ன என்று புரிந்தால் எனக்கு சம்சார ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு அந்த ஞானம் இல்லாததுனால தான், அஞ்ஞானத்தில் உழன்று கொண்டிருப்பதனால்தான் நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு ஒரு பிரமை. அதுதான் பார்த்தோம் நம்ம. அது எப்படி நமக்கு என்ன அஜ்ஞானங்கிறது எப்படி வருதுன்னா, யோகங்கள் வருதுன்னா பார்த்தோம் நம்ம. 7 cycles சம்சார சக்கரத்துக்கு 7 cycles சொன்னோம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட் அகெயின். ஒன்று கிளாஸ் 3 கிளாஸ்லாம் 2-3 கிளாஸாக பற்றி சொல்லியிருக்கேன் நான். என்ன அதனால் அதை பற்றி ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த அஜ்ஞானம் நமக்கு அறியாமை இருக்கிறதுனால தான், அறியாமை போகிறதுக்கு என்ன வேணும்? ஞானம். ஞானம் தான் அறியாமையை போக்கும். என்ன அத்திர கேச்சித் ஆகு சர்வ. அது வந்து எப்படி போகும்னா, ஞானத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா, சம்சார ப்ராப்ளம்லாம் நிவர்த்தி ஆவதற்கு என்ன ஞானம் அடைந்து அஜ்ஞானம் நீங்கினால், நம்மை பற்றி அறியாமை நீங்கினால், ஞானம் அடைந்து நம்முடைய பற்றி ஆத்ம ஞானம் ஏற்பட்டால், அஜ்ஞானம் நீங்கினால் நமக்கு சம்சாரத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்போது சொல்ற அத்திர கேச்சிதாஹு. அது எப்படின்னா, அந்த ஞானத்தை அடைவதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஞானத்தை அடைவது வெறும்னு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் இல்லை, சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாது, எல்லா கர்மங்களையும் துறந்து விட்டு இந்த ஞானத்தை அடைய வேண்டும். எல்லா கர்மங்களையும் துறந்து விட்டு சந்நியாசம் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போய் குருக்கிட்ட போய் உட்காண்டு சம்சார ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நிশ্চিந்தையாக இருந்து நம்ம குருவனோட உபதேசத்தை பூர்ணமாக கேட்டு அதை மனசில் பதிச்சுட்டா தான் ஞானம்ங்கிறது ஏற்படும் அப்படிங்கிற ஐடியாவில் சொல்கிறார். சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாது ஆத்ம ஞான நிஷ்டா மாத்தா தேவ கேவலாத் கைவல்யம் ந பிராப்தமேவ கிம் தர்ஹி. அதுக்கப்புறம் நீ சொல்கிறேன்னா இதெல்லாம் பண்ணணும், அதனால ஞானம் அது சம்சாரத்தில் விடுபட முடியும்னு சொன்ன இல்லையா. இதெல்லாம் அப்படின்னா கிம் தர்ஹி கைவல்யம் ந பிராபியதேவ அப்படி என்று சொன்னால், கிம் தர்ஹி அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்ம சகிதாது ஞானாத் கைவல்ய பிராப்தி இது சர்வாசு கீதாசு நிச்சித அர்த்தம் இது. என்ன அதாவது சர்வ கர்ம அக்னிஹோத்ராதி சொல்வது வேதங்களில் வந்து, வேதத்தில் கர்மகாண்டத்தில் எத்தனோ விதம் கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிரம்மச்சா எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பூஜை தெய்வ பூஜையெல்லாம் பண்ணணும். பஞ்ச மகாயஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பூஜையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஸ்ராத்திரம் கர்மங்கள் எல்லாம் செய்யணும். எத்தனையோ கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. என்ன கிம் தர்ஹி அக்னிஹோத்திரங்கிறது முக்கியமான இது. ஒரு கல்யாணமானவங்க வந்து கல்யாணம் வரப்போ இந்த அக்னிலாம் வளர்த்து இதெல்லாம் பண்ணல அது ஆரம்பிக்கிறேன். ஒரு 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 பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகிறப்போ ஒரு அக்னி வளர்த்து அக்னிஹோத்திரம் செய்கிறான். அப்புறம் அந்த அக்னியை எடுத்துகிட்டு போய் என் குடும்பத்தோடு எடுத்துகிட்டு போய் டெய்லியும் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு பேர். அந்த அக்னி வந்து அவன் ஆயுசு பூரா விட்டு இருந்து கடைசியில் அவன் இறந்து போகிறப்போ அந்த அக்னி வச்சு தான் அவனுக்கு தகனம் பண்ணுவான். அது சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் பண்ண வேண்டாமா? கிம் தர்ஹி அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்ம சகிதாது ஞானாது கைவல்ய பிராப்தி. இந்த அக்னிஹோத்திரம் முதலிய பலவிதமான எண்ணற்ற கர்மங்கள் வேதத்தில் கர்மகாண்டத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்து கொண்டு அதையும் செய்து கொண்டு ஞானத்தை அடைய வேண்டுமா? என்ன அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்ம சகிதாது ஞானாது கைவல்ய பிராப்தி இது சர்வாசு கீதாசு நிச்சித அர்த்த இது. ஸோ அப்படின்னா நீ வந்து ஞானம் ஒன்றால் மட்டும் மோட்சம் அடையும்னு சொல்கிறான். இல்லை சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கேன், இந்த கர்மாலாம் விதிக்கப்பட்டிருக்கேன், அதெல்லாம் விட்டுவிட்டு பண்ணக்கூடாது. இல்லை அதெல்லாம் விடக்கூடாது. ஒரு அதனால தான் சந்நியாசம் எடுத்துக்கொண்டு ஞானத்துக்கு வரணும்னு சொல்கிறதுனோட ஐடியா என்னென்னா, அவனுக்கு சந்நியாசம் எடுத்துனானா அவனுடைய அந்த கடமையிலிருந்து தான் விடுபடிக்கிறான். சந்நியாசமே என்ன விடுபடுவது, சந்நியாசம் தியாகம் பண்ணுறது. என்ன அவன் வந்து பொண்ணை பூட்டில் எடுத்துடுறான், அவனுக்கு சிகை எடுத்துன்னு விடுறான், அவனுடைய எல்லா விதமான வேதபூர்வமான இதெல்லாம் அடையாளங்கள் எல்லாம் எடுத்துடுறான். எடுத்துட்டு அவனுக்கு வேதங்கள் அவனை கட்டுப்படுத்துவதில்லை. சன்னியாசிகள் வேதங்கள் அவனை கட்டுப்படுவதில்லை. இலத்தாம் திருக்காரியங்கள்லாம் சார்த்தங்கள்லாம் பண்ண வேண்டியதில்லை.
பூணல் போட்டுக்க வேண்டியதில்லை, சந்தியாவனம் பண்ண வேண்டியதில்லை. அக்னி நேச்சுரலி அக்னிஹோத்திரம் அதை கொஸ்டின்ஸ் டூ நாட் ரைஸ். அவன் கிரகஸ்தனாக இருந்தால் விட்டு விட்டு வந்துடுறான். என்ன அவனுக்கு குடும்பங்கிறது ஒன்றும் கிடையாது, அவனுக்கு உலகமே தான் அவனோட குடும்பம். என்ன அவன் என்னோட குழந்தைகள் எல்லாருமே அவனோட குழந்தைகள் ஆடுற உலகங்களில் இருக்கிற எல்லாருமே. அந்த மாதிரி சன்னியாசிகளும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டோம். சன்னியாசம்னா தியாகம் பண்ணுறது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டோம். ரிலேஷன்ஷிப் உறவுகளை உறவுகளை தியாகம் செய்கிறான், பொருட்களை பாஸ்திகள் எல்லாம் தியாகம் பண்ணுறான், எல்லாத்தையும் விட்டுவிட்டு தானே வரான் சன்னியாசன். அதனால அவனுக்கு வேறு விதமான பந்தங்கள் இல்லை. அதனால டோட்டலாக அவனோட டைம் இஸ் அவைலபிள். அவனுக்கு டைம் வந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசம் மகனடைவதற்கு பூர்ணமான டைம் இருக்குது. அதனால சொல்கிற சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத்து இதெல்லாம் விட்டுவிட்டால் தான் டைம் இருக்கும். அப்போ தான் ஸ்ரவண மன நிதித்தியாசம் உபனிஷத்துகள் எல்லாம் படித்து அர்த்தங்களை பூர்ணமாக புரிந்து கொண்டு என்ன இந்த ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். என்ன ஆத்ம ஜான நிஷ்டா மாத்திராது ஏவ கைவல்லாத்து கல்யம் கருதி கிம் தர்ஹி அப்படின்னு பண்ணேன்னா அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு சனாதன தர்மத்தில் பிறந்துவிட்டு ஒரு பிராமணனாக பிறந்துதான்னு வச்சுக்கோ, அவனுக்கு இதெல்லாம் ஒரு கரங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அவன் அதெல்லாம் விட முடியுமா? அப்படி விட்டுட்டு ஞானத்துக்கு வர முடியுமா? அதனால ஒரு ஏகதேசின்ட்டு ஒரு ஆப்பனண்ட் சங்கர இவர் சாஸ்திர சொன்னால் இல்லை, எல்லாத்தையும் விட வேண்டியதில்லை. என்ன அவன் வந்து சாஸ்திரங்களில் வேதங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்து கொண்டு ஞானத்தை அடைய வேண்டும். ஞான கர்ம சமுச்சயம்னு சொல்கிறது. சமுச்சயம்னா கூட்டு. வெறும்னா எல்லாத்தையும் விட்டு கொண்டு கண்ணு மூடிட்டு இருந்தால் மாத்திரம் மோட்சம் கிடைக்காது. உன்னுடைய வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மம் அவனுக்கு பண்ணலைன்னா, நீ கர்மங்களை பண்ணலைன்னா பிரத்யேக பாபம் ஏற்படும். அதனால் எப்படி இப்போ புனரபிஜனம்ங்கிறது விடுபடுறது பாபங்கள் இருந்தால் அது ஒரு பாவமாக போயிடுறது. நீ வந்து உன்னுடைய சார்த்தங்கள்லாம் பண்ணலை, உன்னுடைய அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணலை, காயத்ரி ஜபம் பண்ணலை, பூஜை பண்ணலை, இது பண்ணலை, இல்லை உன்னுடைய பிதிர்த்தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணலைன்னா பாவங்கள் ஒன்று ஒரு பாவம். அதனால இந்த பாவத்தை கழிப்பதற்காக ஜென்மம் எடுத்தாகணும். அதனால் மோட்சம் வருது ஜென்மத்திலிருந்து விடுபடுவது. அதனால் விடுபடுவதுக்கு முடியாது. அதனால் நீ இந்த கர்மங்களையும் பண்ணிக்கொண்டு நீங்கள் மெரி ஆஃப் யூ பீப்புள் இங்கே பண்ணுற மாதிரி கிளாஸில் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேமிலியும் இருக்குது, பிள்ளை குழந்தைகள்லாம் இருக்கா, எல்லாத்தையும் படிச்சுட்டு சாயந்தரம் ஈவினிங்கில் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு, ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஞானத்தையும் விருத்தி பண்ணிவிட்டு அவனோட டியூட்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். தட் இஸ் கால்ட் ஞான கர்ம சமுச்சயம். ஸோ அவன் என்ன ஆர்க்கு பண்ணுறேன்னா, நீ உலகத்தில் பிறந்துட்டா உனக்கு வேதத்தில் விதிக்கப்பட்ட கண்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை விட முடியாது. அதையும் பண்ணிக்கொண்டு இந்த ஞானத்தையும் அடைய வேண்டும். அப்படி ஞான கர்ம சமுச்சயம் அப்படிங்கிற சங்கரர் அதை இது பண்ணுறார். அது வந்து அதை இட் இஸ் நாட் அக்செப்ட். என்ன அதுதான் பார்க்க போகிறோம். அவர் என்ன சொன்னார், ஞானேன்னு கைவல்யம் தான் அவருடைய இது. என்ன அதுதான் அதை தான் பார்க்க போகிறோம். நிறைய கொஞ்சம் டேக் மோர் டைம் ஆன் திஸ். அதனால இதையே ரிப்பீட் பண்ணுறேன். இது ஒரு தடவை பார்த்துட்டோம் நம்ம. கம்மிங் அகேன் தட் செகண்ட் டைம். என்ன கிம் தர்ஹி அக்னிஹோத்ராதி சௌத்த ஸ்மார்த்த ஞானாது கைவல்யம் பிராப்தி இது சர்வாசு கீதாசு நிச்சிதா அர்த்த இதி. என்ன அதனால ஞாபகம் ச ஆஹு இல்லை, அதான் சொல்லும். நீ வந்து அதனால ஞாபகம் ச ஆஹு அஸ்ய அர்த்தஸ்ய அத்தச்சேத் இவம் தர்மம் சங்கிரகம் ந கரிஷ்யசி தத ஸ்வதர்மம் கீர்த்திம் சஹித்வா பாபம் அவசியசி இதிலே சொல்கிறார். அதனால் உனக்கு கர்மங்களையும் செய்து கொண்டு தான் நீ ஞானத்தையும் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால்தான் உனக்கு முக்தி கிடைக்கும். அதனால் கர்மங்களை விடக்கூடாது. அதையும் செஞ்சுட்டு அட்டெண்ட் ஈவினிங் கிளாஸஸ் அண்ட் ஆத்திர உட்காந்து இது பண்ணு, நிதியாசனம் பண்ணு, அதையும் பண்ணு இதையும் பண்ணு. என்ன அதுக்கு உன்னோட வாழ்க்கையை ரொம்ப பெருசாக ஆக்கேன்னு எல்லா வித கமிட்மெண்ட்ஸையும் வச்சுருந்தா பழக்கான உழைச்சி சம்பாதிச்சு ஆச்சு உனக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ் போகிறோம் நமக்கு அப்படின்னு விட்டு இருந்துட்டு நீ வந்து ஞானத்துக்கு மோர் டைம் ஸ்பெண்ட். பட் கர்மத்தை விடாத. இப்போ எல்லாரும் சந்தியாவந்தம் உத்தர சந்தியாவனம் பண்ணுறது கிடையாது. ஆஃபீஸுக்கு போகிறவா வேலைக்கு போகிறவெல்லாம் உத்தரம் பண்ணுறது கிடையாது இல்லையா? அதெல்லாம் விட்டு விடாத. அதையும் பண்ணிட்டு கீதா கிளாஸையும் அட்டென்ட் பண்ணு அப்படிங்கிற புரிஞ்சுதா? அது மாதிரி பண்ணு. என்ன ஞாபகம் ச ஆஹு அஸ்ய அர்த்தஸ்ய. என்ன இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறார், கோட் பண்ணுறார். என்னென்ன அர்த்தம்லாம் சொல்லியிருக்காரு மாதிரி பண்ணணும், கர்மங்களையும் பண்ணணும், விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று வந்து கீதையிலேருந்து சொல்கிறார், அத ஸ்வதர்மம் அதிசேத்திமம் தர்மம் சங்கிராமம் ந கரிஷ்யசி
ததா சுதர்மம் கீர்த்திம் ஹித்வா பாபமாவசின்னு சொல்கிறார் இடத்துல. மூணாவது சாப்டர்லையும் என்னமோ, நான் 3வதுலேயும் 4வது சாப்டர்லையும் அத சேத் துவம் இதம் தர்மம் சங்கிராஹியம் கரிஷ்யசி தத ஸ்வதர்மம் கீர்த்திம் ஹித்வா பாபமாவசி. நீ உன்னுடைய அர்ஜுனன் என்ன சொல்கிறான், நான் வில்ல போட்டு நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்னப்போ, இல்லை பாரு சண்டை போட தத்துவமாக யுத்தஸ்வ நைவம் பாபம் அவசி. நீ உனக்கு பாபம் இருக்காது, நீ உன்னோட ஒரு டியூட்டியை பண்ணு, ஜச தர்மம் சண்டையை போடணும், நீ சண்டை போடு அப்படிங்கிறார் இல்லையா. அத்தச்சேத்வம் தர்மம் சங்கிராகம் நான் கரிஷசி. இந்த தர்மமான இந்த யுத்தத்தை நீ செய்வதனால் பாபமாவசி, பாபம் தான் ஏற்படும். ஆனால் இந்த கர்மத்தை நான் பண்ணணும், சுத்த கர்மத்தை சத்திரா இருக்கிறது நீ பண்ணணும், அது உன்னுடைய கடமையை விடாதே அப்படின்னு சொல்கிறதுனால கடமையை செய்யணும், நீ ஞானத்தையும் அடையணும், ரெண்டும் செய்யணும். இது ஞான கர்ம சமச்சயம்னு இருக்கு என்ன அப்படின்னு அது சொல்கிறார், ரெக்கமெண்ட் பண்ணுறார். ஸோ கர்மண்யேவ அதிகாரஸ்தே அதுவும் சொல்கிறார். 247 47 2வது சாப்டரில் கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா. கர்மங்களை பண்ணு, பலத்தினால இது பண்ணாது, பட் கர்மத்தை பண்ணுன்னு தான் சொல்கிறது. கீதைன்னு சொல்கிறது கர்மம் பண்ணுன்னு சொல்கிறது. அப்புறம் இன்னொன்று 4:15 குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வதரம் கிருதம். அதனால் ஒரு கர்மத்தை பண்ணு, எப்படி முன்னோர்கள்லாம் அவர்கள் கடமைகளை செய்தாலும் அதே போல் கடமையை செய் அப்படின்னு சொல்லுது. அதனால் கடமையை விடாமல் செய், அதோடு சேர்த்து ஞானத்தையும் அடையும். இன் சப்போர்ட் ஆஃப் திஸ் ஞான கர்ம சமுச்சயம், கர்மமும் செய்யணும் ஞானமும் அடையணும், ரெண்டும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் கோட் பண்ணுறார். கோட் பண்ணிட்டோம். அடுத்தாப்புல சார் சரி கர்மம் பண்ணுறதுன்னா வேதத்தில் சொன்ன எல்லா கர்மத்தையும் பண்ணணும்னா ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற என்ன மாதிரி ப்ராப்ளம்னு சொல்கிறார். என்ன ஹிம்சாதி யுக்தத்வாது வைதிகம் கர்ம அதர்மாய இது இயம் அப்படி ஆசங்கா ந காரியா கதம் கதம் சாத்திரம் கர்ம யுத்த லட்சணம் குரு பிராத்ரு புத்திராதி ஹிம்சா லட்சணம் அத்தியந்த குரூரமபி ஸ்வதர்ம இது கிருத்வா ந தர்ம. சாஸ்திரங்களை இல்லை இதில் உங்கள் புக்கில் இருக்கம்மா, உங்கள் நான் கொடுத்த புத்தகத்தில் இருக்கு இல்லையா, நான் கொடுத்த உங்களுக்கு சொன்னேன், அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், பேஜ் சொன்னேன் உங்களுக்கு. இது வந்து பேஜ் 20 அத கேச்சி தாஹூலேருந்து ஆரம்பிச்சு பேஜ் 20. Okay. நீங்க 13 ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல நான் பேஜ் 20 ஓகே போய்டுங்க. நான் படிக்கிறதே பாருங்க, நான் நடுப்புற இப்போ திருப்பி வர போல இதுக்கு பேஜ் 20 ஆரம்பிச்சு நடுப்புற இங்கே இருக்கு. ஏன் அச்சா ஹிம்சாதி குறியா வைதிகம் கர்ம அதர்மாய இது இயம் அப்படி ஆசங்கா. என்ன அதனால இப்போ என்ன சொல்கிறேன்னா, அதனால எண்ணத்தில் இது வந்து சில கர்மங்கள் வந்து அதை இது மாதிரி தப்பு மாதிரி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா ஹிம்சாதி யுக்தத்துவாத்து, இதில் எத்தனையோ கர்மகாண்டத்தில் சொல்ல மாட்டேன் கர்மங்களில் இது ஜீவஹிம்சை யாகத்தில் வந்து இது பண்ணுறது, ஆடு இதெல்லாம் வெட்டி சம்ஹாரம் பண்ணி ஏதாவது பண்ணுறது கொடுக்குறதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஹிம்சை இல்லையா, ஜீவஹிம்சை இல்லையா. ஹிம்சாதி யுக்தத்வாது வைதிகம் கர்ம அதர்மாய இது இயம் அப்படி ஆசங்கா. அந்த மாதிரி கொடூரமான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. அது பண்ணுறதா வேதத்தில் சொன்னதுனால இதை பண்ணணுமா, அது தப்பு இல்லையா, அது பாபம் இல்லையா அப்படின்னு டவுட் வரும் இல்லையா. ந காரியம் கதம் சாத்திரம் கர்ம யுத்த லட்சணம் குரு பிராத்ரு புத்திராதி ஹிம்சா லட்சணம் அத்தியந்த குரூரம் அப்படி. சண்டையில் வந்து பாரத யுத்தத்திலேயே துரோணர் பீஷ்மர் எல்லாரும் பெரியவா, இவனோட தாத்தா இவனோட குரு எல்லாரும் இவ்வளோ சண்டை போட்டு கொள்றதுங்கிறது தப்பு இல்லையா, பாவம் இல்லையா. அது வந்து உன்னோட சத்திரியனுக்கு வந்து தர்மத்தை காப்பதற்காக யுத்தம் செய்வதுங்கிறது பர்மிட்டட், அலவுடு. அப்படி இருக்கிறப்போ எப்படி அது பண்ணணுமா, இது குரூரம் இல்லையா, பட்சத்தை ஒரு ஜீவனை கொல்றதுங்கிற ஒரு இது இல்லையா. அதுவும் பெரியவனுடைய குருவனுடைய தாத்தாவாளெல்லாம் கொல்றதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லையா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் அது தப்பு இல்லை. ஏன்னா நீ வந்து கர்மத்தையும் பண்ணு ஞானத்தையும் அடையின்னு சொல்கிறப்போ இந்த கர்மாவில் இப்போ வேதத்தில் சொல்லியிருக்கு, இந்த கர்மா பண்ணுன்னு சொல்லியிருக்கு, இது பண்ணாத போனால் பாபம்னு சொல்லியிருக்கு. என்ன நீ வந்து யுத்தம் செய்யாத போனால் அகீர்த்திஞ்ச இது
நீ இந்த தர்மமான இந்த யுத்தத்தை செய்யவிட்டால் பாபம் அவாப்சிங்கிறது, நீ பாபத்தை அடைவான். உன்னுடைய டியூட்டி இஸ் டு ஃபைட் அண்ட் கில் யுவர் எனிமீஸ். நீ இது பண்ணலைன்னா அது பாபம். நீ பண்ணி அவளை கொன்னேங்கிறதுக்கு நீ பாபம்னு நினைக்காது, நீ பண்ணாமல் இருக்கிறது பாபம். பிகாஸ் இட்ஸ் யுவர் டியூட்டி அஸ் எ சத்திரியா இல்லையா? அதனால ஆசங்கான காரியம் கதம் 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 சாத்திர கர்ம யுத்த லட்சணம் குரு பிராத்திரு புத்திராதி ஹிம்சா லட்சணம் அத்தியந்த குரூரம் அப்படி ஸ்வதர்மம் இது கிருத்வா. அது ஸ்வதர்மம் என்று இருப்பதனால், அவருடைய தர்மம் என்று இருப்பதனால ந அதர்மாய ததகரணி அதோட இல்லை, அது பண்ணாத போனால் தப்பு. உன்னோட டியூட்டி நீ பண்ணலைன்னா பாவம். லெட் சே ஃபார் எக்ஸாம்பிள், லெட் சே நீங்கள் இது பண்ணிட்டுருக்கள் போயிட்டுருக்கள், யூ ஃபைண்ட் எ உமன் இஸ் மொலஸ்டட். என்ன நீங்கள் அதை பார்த்துட்டு ஒன்றும் பண்ணாமல் இருந்தேன்னா அது பாவங்கிறார். இஃப் யூ காட் எ டியூட்டி அட்லீஸ்ட் டு ஷவுட் அண்ட் ப்ளீஸ் கம் அண்ட் ஹெல்ப் ஆர் அது பாவம். அது ஒரு அது ஒரு டியூட்டி பண்ணாது தான். அது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். அதே மாதிரி ஒரு சத்திரியனாக இருக்கிறோம், ஒரு தர்மத்துக்காக சண்டை போடாமல் இருந்தானே பாவம், கொல்லாமல் இருந்தானே பாவம். அது நாட் ஒன்லி சொல்கிறது இது இல்லை, கொல்றது தப்பு இல்லை, கொல்லாதது பாவம். ஏன்னா இட்ஸ் டியூட்டி டு தட். இல்லை தது அகரணம் அப்படி அத்தியந்த குரூரம் இது ஸ்வதர்மம் இது கிருத்வா ந அதர்மாய ததகரணம் ச தத ஸ்வதர்மம் கீர்த்திம் சகித்வா பாபம் அவாப்சிசி. நீ உன்னுடைய அர்ஜுன் சொல்கிற, கிருஷ்ணன் சொல்கிற இடத்துல நீ அந்த சண்டை இந்த பாரத யுத்தத்தை நீ பண்ணலைன்னா என்ன, நீ உன்னோட பேரும் போடும் புகழும் போயிடும், பாபமும் வரும். இட் வாஸ் டியூட்டி டு ஃபைட் திஸ் வார். நாட் ஓன்லி லூஸ் யுவர் ஹெல்த் அண்ட் இது ஃபேம் அண்ட் நேம் கீர்த்தி, பட் ஆல்சோ இட்ஸ் அ பாபம். யூ ஆல்சோ கெட்டிங் நரகத்துக்கு போவேன். இந்த லோகத்துலேயும் உனக்கு பனிஷ்மெண்ட்டு, உன்னோட கீர்த்தி போயிடும், உன்னோட புகழெல்லாம் போயிடும். என்ன வீரண்டாயமோ ஓடி போயிட்டானேன்னுட்டு என்ன. அதனால அப்புறம் நீ பண்ணாததுல அது பிரத்திபாய பாபம், உன்னோட டியூட்டி நீ பண்ணலை. ஸோ யில் கெட் கோ டு நரகம். அப்படிப்பட்ட குரூரமானது இதனால ஹிம்சை ஏற்படுங்கிறதுனால பண்ணாமல் இருந்தால் புண்ணியம் மாத்திரம் இல்லை, புண்ணியம் கிடைக்காதோட கீர்த்தி கிடைக்காததும் இல்லை, பாபம் நரகத்துக்கும் போவார் அப்படிங்கிறது. ஸ்வதர்மம் இது கிருத்வா நதர்மாய ததகரணே ஸ்வதர்மம் கீர்த்தியும் சகித்வா பாபம் வாப்சின்னு சொல்கிறது. அது ஏன்னா புஸ்தகத்தை பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. நான் ஐ எம் ட்ரைங் டு கோ அலாங் வித் த புக். உங்களுக்கு இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு இடத்துலையும் கிடைக்காது. உங்களுக்கு எங்கேயாவது லெக்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. என்ன நான் அப்படி பண்ணலை, ஐ வாண்ட் யூ டு ஹேவ் த புக். இல்லாதவா சொல்லுங்கள், நான் புக் வாங்கி தரேன் உங்களுக்கு. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, ஐ வில் பை இட் அண்ட் கிவ் இட் யூ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா 4 பேர் தான் அப்படி இல்லை கிளாஸுக்கு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா தென் யூ கேன் ஃபாலோ இட். அதான் ஐடியா. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு யூ மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் த இது நாகரி ஸ்கிரிப்ட், அவ்வளோதான். இது போதா யாவத் ஜீவாதி ஸ்ருதி சோதிதானாம் பஷ்வாதி ஹிம்சா லக்ஷணானாம் ச கர்மணாம் பிராகேவ ந அதர்மத்துவம் இது சுனிஷ்டிதம் உக்தம் பவதி இது. அப்புறம் வேதத்தில் எத்தனையோ விதமான யாகங்களில் சித்த ஹிம்சை ஜீவ ஹிம்சை இருக்குது. இதில் அனிமல்ஸ் சாக்ரிஃபைஸ் எல்லாம் விதவிதமான அனிமல்ஸ் சாக்ரிஃபைஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பாபமா, அந்த கர்மங்களெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா ஞானம் ஒன்று தான் மோட்சம்னா வேதத்தில் சொல்கிறத விட்டுடலாமா? அவனுக்கு அவனோட டியூட்டி அது பண்ணணுங்கிறது. அவன் பிராமணனாக இருந்தால் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுன்னா பண்ணணுமா? கேன் அப்படிங்கிறது கொஸ்டின் வருது. இது அதனால என்ன தத்து அசத்து ஞான கர்ம நிஷ்டையோகோ விவாக வச்சனாத் புத்தித்வயா ஆசிரயோகோ. என்ன இப்போ சொல்கிறார் அதர்மத்வாதி சுனிஷ்டிதம் ததகரணி தத சுதர்மம் கீர்த்தித்தோம். அதனால் வேதத்தில் நீ ஞானத்தை அடைகிறது ஒன்றும், வேதத்தில் சில கர்மாவையும் பண்ணணும். அந்த கர்மாவனால் ஜீவஹிம்சனை ஏற்பட்டாலும் வேதத்தில் சொல்லப்பட்டாலும் பண்ணியானோ, பண்ணாதவனா பாபம், அதனால் நரகத்து தான் போவேன். அதனால் நீ இட்ஸ் நாட் ஓன்லி கம்மிங் டு கீதா கிளாஸஸ் பட் ஆல்சோ டூயிங் யுவர் சந்தியாவந்தனம் ஸ்ரார்த்தம் இல்லை என்ன. அதனால தான் சந்நியாச பூர்வ காத்துன்னு சொன்னார். என்ன சரி, சந்நியாச பூர்வ காத்துனா
இந்த கர்மா பண்ணுறதுனால பாவம் இல்லை. ஏன்னா நீ சொல்கிறது ஒன்லி ஃபாலோயிங் வேதாஸ். இது வேதத்தில் சொன்ன காரியங்களை தான் நீ பண்ணுற, அதனால் புண்ணியம் உண்டு ஒழி, ஒரு பாவம் கிடையாது. பண்ணாத போனால் எனக்கு பாவம். ஆனால் இந்த கர்மத்தையும் பண்ணிட்டு பாவத்தை பிரத்தியவாய பாவத்தை சம்பாதிக்காமல் உன்னுடைய கர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு, ஏன்னா சந்தியாவதனாதி கர்மாவோ சார்தாதி கர்மாவெல்லாம் பண்ணிட்டு ஞானத்தையும் அடைந்து மோட்சத்தை அடையன்னு சொல்கிறார். என்ன ஞானத்தை அடை கர்மங்கள் மற்ற கர்மெல்லாம் வேண்டாம். சினிமாவுக்கு போகண்டாம், ட்ராமாவுக்கு போகண்டாம், ஹோட்டலுக்கு போகண்டாம், சினிமாவுக்கு போகண்டாம், கிளப்புக்கு போகண்டாம், அதெல்லாம் அவசியம் இல்லை. வாட் எவர் யூ டூ ஃபார் யுவர் என்டர்டெயின்மெண்ட் இன் திஸ் வேர்ல்டு, ஏஹி சம்ஸ்பர்ஷ ஜகாத் போகா துக்கையோனியவத்தே ஆத்தியந்தவந்த கவுந்தேன் அத்தேஸ்வரம் மதிய புதைய கீதையை படிச்சுட்டு புரிஞ்சுனுட்டா எனக்கு இந்த உலகத்து இன்பங்கள்லாம் வேண்டாண்டா, எனக்கு ஐ டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் தட் அப்படின்னா ஃபைன், வெரி குட், யூ ஆர் மெச்சூர். என்ன ஆனால் நீ இந்த கர்மங்களை நிறைய பண்ணுறதுனால பாபம் சம்பாதிக்க போகிற. என்ன ஸோ அதனால் உனக்கு ஞானம் அடைஞ்சுட்டேன்னா ப்ராப்ளம் இல்லை. ஞானம் அடைஞ்சுட்டேன்னா இதெல்லாம் அபேக்ஷன் போகிறதில்ல. பட் நீ நித்திய சன்னியாசியை எடுத்துனுட்டேன்னா இந்த கர்மத்திலே இல்வால்னா உனக்கு ப்ராப்ளமே கிடையாது. என்ன யூ ஆர் நாட் கோயிங் டு ஏர்ன் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ். என்னது பாப்பம் பிரத்திபாபம் வரப்போகிறது இல்லை. ஆனால் நீ கிரகஸ்தாசிரமத்தை இருந்து கொண்டும் பண்ணணும்னா இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும் ஒரு காலம் சொல்கிறார். சங்கரர் டஸ் நாட் அக்செப்ட் தட். ஹி இஸ் நாட் கோயிங் டு சே அவர் ஞானேன்னு கைவல்யம்ங்கிறது ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம ஞானம் ஒன்றினால்தான் மோட்சம் அப்படின்னு விட்டோம். என்ன இதெல்லாம் இந்த கர்மங்களெல்லாம் பண்ணித்தான் ஆகணும்னு இல்லை. என்ன நீ ஞானத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஞானத்தை அடைந்தேன்னு வச்சுக்கோ, யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சொல்ல போகிறார் அவர். பட் அதுக்கு முன்னாடி மட்டும் நம்மள மாதிரி இருக்கிற சன்னியாஸ் கிரகஸ்தாசிரமம் இருக்கிறவங்களாம் இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும் விடக்கூடாது. அது யாகத்தில் பசுக்குள்ளெல்லாம் தியாகம் பண்ணணும், அதெல்லாம் பரவாயில்ல, அஹிம்சைலாம் இருந்தாலும் கூட சாஸ்திர சொல்லத்தை பண்ணினா உனக்கு பாவம் ஒன்றும் கிடையாது. பண்ணாமல் இருந்தால் தான் பாவம். அதனால் உனக்கு டியூட்டியை பண்ணித்தான் ஆகணும். உனக்கு பிடிக்கையோ பிடிக்கலையோ ஒரு ஜீவ ஹிம்சை ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சம்சாரத்தில் இருந்து பண்ணித்தான் ஆகணும். உனக்கு வைதிகனாக இருந்தேன்னா வேத தர்மத்தை அனுஷ்டிச்சுன்னா அதில் பாவமே இல்லை. இதுக்கு தான் அவன் என்ன பண்ணுறான்னா, நான் பொறுத்தவரை சொன்னேன்னு நினைக்கிறேன், ஆரி சமாஜில் இந்த மாதிரி வேறு வேறு இடத்துல அனிமல் சாக்ரிஃபைஸ் வருதோ அவன் என்ன சொல்ல, டோன்ட் கில் அ கோட் ஆர் கில் அ கவ் ஆர் எனிதிங் லைக் தட், பிஷ்ட பசுன்னு சொல்கிறான். மாவுனால பசு மாதிரி ஒன்று பண்ணி ஒரு அனிமல் மாதிரி பண்ணியோ ஒரு இது மாதிரி பண்ணி அதை பூட்டி அக்னியில் போடும். ஒத்துணை ஹிம்சை பண்ணாமல் சிம்பாலிக்காக. ஏன்னா இந்த ஐடியா என்ன, அனிமல் சாக்ரிஃபைஸனோட ஐடியா என்ன, நமக்கே we have got lot of animal instincts. நம்மகிட்டே கோபம் தாபம் மற்றவர்களை தாக்குறது செல்ஃபிஷ்னஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது நம்மகிட்டே. அந்த அனிமல் இன்ஸ்டிங்ஸ்லாம் தியாகம் பண்ணுறனே அதை இது பண்ணுறதுனால அதை தியாகம் பண்ணுறத ஒரு சிம்பாலிக்காக பண்ணினா போகிறோம். தட் யூ ஆர் டூயிங் தட்ங்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறார். ஆதி சமாஜில் சுவாமி தயானந்த சரஸ்வதினு இருந்தார், எங்கள் குரு மாதிரி அவர் பேர் இருந்தார். அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அவர். என்ன அதனால் தட் இஸ் ஆல் ரைட். பட் தட் இஸ் அகெயின் காம்ப்ரமைஸ் தான். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, நீ நிஜமாகவே அந்த அனிமலை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்கிறது. என்ன உனக்கு சென்டிமெண்ட்லாம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சிம்பாலிக்காக கேள்விட்டு ஆல்சோன்னு அவர் காம்ப்ரமைஸ் சொன்னார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் கர்மத்தையும் பண்ணிட்டு வேதத்தை விட்டுவிடாதேங்கிறார். கர்மகாண்டத்தில் சொல்லத்தெல்லாம் விட்டுவிடாத, நீ ஞானத்துக்கு வந்ததுனால இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும் அப்படிங்கிறார். அது முடியலையா சாய்ஸ் இது வரைக்கும் சன்னியாசத்துக்கு போய்டு ஃபார்மலாக இல்லை இது பூணில் எடுத்துட்டு சிகையை இது பண்ணிட்டு பிகம் ஏ சன்னியாசி. யூ ஆர் ஃப்ரீடு ஃப்ரம் அஃபிஷியலி யூ ஆர் கிவன் ரெசிக்னேஷன் ஆஃபீஸில் பண்ணிட்டு ஒன்று பண்ணுற மாதிரி. இதுவும் ஒரு ஆஃபீஸ் தான். சஞ்சானம் பண்ணுறது பூஜை பண்ணுறதெல்லாம் கூட ஒரு கிரகஸ்தாசிரம தர்மம். உன்னால் விட்டுட்டு வர முடியும்னா வா. அங்கே போய் கிளம்புற 7 மணிக்கு 6 மணிக்கு எனக்கு காஃபி கிடைக்கல கஷ்டப்பட்டேன்னா தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். யூ கேன் ஓவர் கம் தட். இல்லை அதர்வைஸ் இதையும் பண்ணு அதையும் பண்ணு. ஞான கர்ம சமுச்சயம். ஞானம்தான் உனக்கு மோட்சம் கொடுக்கும். அதனால் உன்னால் ஆனால் நீ வைதிகராக இருந்தேன்னா கர்மா பண்ண வேண்டியது உன்னோட டியூட்டியாக இருந்தால் டியூட்டியை விடாத, அதையும் சேர்த்து பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஞான கர்ம சமுச்சயம் வருது. சங்கரன் இஸ் நாட் கோயிங் டு அக்செப்ட் இட். அது பார்க்கலாம் நம்ம. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதனால தான் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் ஆன் திஸ். கர்மமும் பண்ணிவிட்டு ஞானத்தையும் அடையணும் அப்படிங்கிறது அவருடைய இது என்ன. ஸோ சொல்லிட்டு ஒரு சிலர் அதான் ஸோ ஸ்வர்மி கிருத்வா ந தர்மம் ததகாரணே தர்மம் ஜீவாதி ஸ்ருதி வதினாம் யாவத் ஜீவாதி ஸ்ருதி
சோதித்தோம்னா அதனால் யாவத் யாஜீவன்னா ஒரு சம்சாரி ஒரு கிரகஸ்தனாக இருக்கிறவன் ஆயுசு பூராவும் வைதிக கர்மங்கள் அக்னிஹோத்திரம்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். சந்தியாவனம் கேட்கவே வேண்டாம். சைவனம் பித்திருக்கர்மாக்கள் அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். கிரகஸ்தனாக இருக்கிற வீட்டில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜாவஜீவ அப்படிங்கிறத பஷ்வாதி ஹிம்சா லட்சணானாம் கர்மணாம் பிராகேவ ந அதர்மத்துவம் இது சுனிச்சிதம். அதனால வேதத்தில் பசுவாதினா அனிமல் சாக்ரிஃபைஸ் சொல்லப்பட்டிருந்ததுன்னா அது பண்ணுறதுனால பாவம் இல்லை. அக்னியில் ஆகுதியில் ஒரு ஆட்டையோ இது பண்ணி போடணும் அப்படின்னு சொன்னா அது பாவம் இல்லை. என்ன சாஸ்திரத்தில் இட்ஸ் பின் கிவன், இட் இஸ் பின் இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க இல்லையா? இந்த வாதாபி ஜீர்ணாபின்னுட்டு அகஸ்தியர் இந்த வாதாபிங்கிற அசுரனை அவனுக்கு சாப்பாடு போட்டான். அவனுக்கு அவனை அவனோட அசுர சக்தினால் அவனை வெட்டி கரியாக பண்ணி அவனுக்கு போட்டா. அவன் சாப்பிட்டான்னா அவளால் அவன் இவன் கூட்டான் திருப்பி பாப்பா ஒன்று அந்த வந்துடுவாளாம். அது மாதிரி பிராமணால சாப்பிட்டு பிராமணா வழித்து கட்சினா வந்துடுவாலும் பிராமணால செத்து போடுவா. அந்த மாதிரி பிராமணர்களை இன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த கதை கேள்விப்பட்டிருக்கல நீங்கள்? வாதாபி ஜீரணாபின்னுட்டு அவன் சொன்னான் அகஸ்தியனை சாப்பிட்டு அவன் திரும்பி வான்னு கூப்பிட்டான். வாதாபி அவன் அப்பா தம்பி வான்னு கூப்பிட்டான். தம்பியை உள்ளே போயிட்டான். தம்பியை வெட்டி சமையல் பண்ணி போட்டுவிட்டான் இவளுக்கு. இவெல்லாம் அவன் வழக்கம் என்னென்னா சோப்பு பிராமணனுக்கெல்லாம் போட்டுவிட்டோம். அதெல்லாம் பிராமணால சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி கூடுவோன்னா அவன் வந்துடுவாள். வேலை வயிற்று கழிச்சுன்னு உள்ளே வந்துடுவாளாம். பிராமணால செத்து போயிடுவாளாம். கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கதையை. ஒரு கதை உண்டு. இதில் இருக்குது, சாஸ்திரத்திலே இருக்குது. என்ன? ஆமா, 2 பேர். எனக்கு டீட்டெயில்ஸ் மறந்து போயிடுது, கேட்டதில்லை. அவன் இந்த வாதாபிங்கிற அவன் ஒரு ரிஷி, அவன் ராட்சசம். அவன் என்ன பண்ணா, ராட்சசன் பிராமணால கூட ராட்சசா இருந்திருக்கா. இவன் ராவணன் பிராமணன் தானே என்ன? ஓகே, அதனால அந்த மாதிரி இருந்திருக்கா. அவன் என்ன பண்ணா, சாரத்தத்தில் இவனுடைய வாதாபிங்கிறவன் அவனுடைய இது தம்பி, அவனுடைய தம்பி அது அவனை வெட்டி சாத்தத்துக்கு செஞ்சு போட்டுவிட்டான். போட்டு வாதாபி வான்னு கூப்பிட்டான். ராட்சசனுக்கு மந்திரங்கள்லாம் தெரியும். கூப்பிட்டான், வெளியில் கூப்பிட்டானா. இவரும் அகஸ்தியர் சாப்பிட்டுட்டு வயத்தை ஒரு தடவை தர வேண்டு வாதாபி ஜீரணா அப்படின்னு விட்டார். அவன் ஜீரணம் ஆகிட்டான். இங்கே திரும்பி வந்துட்டார் அப்படின்னு கதை ஒன்று சொல்லுவான். கேள்விப்பட்டுக்கணும். அப்புறம் அந்த காலத்தில் ஹியூமன் ஃப்ளஷ் வாஸ் கிவன். இந்த சாஸ்திரத்தெலாம் பண்ணிட்டு தாங்கிறது தெரியுது. அது சாஸ்திரத்திலே அலவுடு, தட்ஸ் பீயிங் அலவுட் ஆல்சோ. வேதத்தில் சொல்லியிருக்கு. அதனால் என்ன சொல்கிறார், கர்மணாம் பிராகேவ ந அதர்மத்துவம் இது சுனிச்சிதாது உக்தம் பவதி. அதனால் அது அதர்மம் இல்லை, சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால கர்மம் எந்த விதமான கர்மங்கள் சொல்லப்பட்டாலும் வேதத்தில் அந்த கர்மத்தை செய்வது என்பது சரிதான். என்ன செய்ய வேண்டும், கம்பல்ஷன். செய்யாமல் இருக்கிறங்கிறது பாவம், நரகத்துக்கு போவேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இது ப்ரூதா யாவத் ஜீவாதி ஸ்ருதி சோதிதானாம் பஸ்வாதி ஹிம்சா லட்சணானாம் கர்மணாம் பிராக்யேவன அதர்மத்துவம் இது சுனிச்சிதம். அது அதர்மம் இல்லை. அதெல்லாம் ஹிம்சை, ஜீவ ஹிம்சை பண்ணுறது அதர்மம் இல்லை. இது உக்தம் பவதி. இது அதனால இதுக்கு அப்படின்னு சொல்கிறதா இவர் சொல்கிறார். சங்கரர் சொல்கிறார், கம் டு தட். இந்த ஜீவ ஹிம்சை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறார், தது அசத்து. அது பாவம் இல்லைன்னு சொல்கிறது தப்பு, அது ஒத்துக்க முடியாது. அதை அந்த பிராணி ஹிம்சி சாஸ்திரப்படி ஜீவி ஹிம்சப்படினா அது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பண்ணணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் ஹேவ் டு டூ தம்பி. தது அசத்து ஞான கர்ம நிஷ்டையோ விவாக வச்சனாத்து புத்தி துவயாஸ்ரீயோ ஏன்னா இது ஞானமும் கர்மமும் வேற. ஞானம்ங்கிறது புத்திபூர்வமானது, கர்மங்கிறது சரீர சம்மந்தப்பட்டது. ரெண்டும் வெவ்வேறு சமாச்சாரங்கள். என்ன அதனால் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வச்சனாத்து ஞான கர்மனிஷ்டையோ விவாக வச்சனாத்து புத்தி ஆசிரியோ. இது இட் மேட்டர் ஆஃப் மைண்ட். 2 தர ஞான உலகத்தை காரியம் செய்து கர்மயோகா ஞான யோகம். கர்மயோகங்கிறது வேற, ஞான யோகங்கிறது வேற. என்ன அப்படின்னா என்ன, பக்தி பண்ணி இது பண்ணி அப்படிங்கிறது மோட்சம் அடைகிறது ஒரு பாதை சொல்கிறாளே ஒழிய பக்தியினால் மட்டும் மோட்சத்தை அடைய முடியாது. ஞானத்தினால்தான் அல்டிமேட்லி. நகி ஞானேன சதுஷம் பவித்திரமிகு வித்தியதே அப்படின்னு
தத்ஸ்வயம் யோக சம்ஸ்தகா காலேனாத் கச்சதின்னு சொல்கிறார் இல்லையா. இந்த ஞானம் அடைந்தால்தான் கர்மம் மாத்திரம் பண்ணி பூஜை பண்ணி புரஸ்காரம் பண்ணி இது பண்ணி யாத்திரைகள் எல்லாம் போய் தரிசனம் பண்ணி பக்தி பண்ணி மாத்திரம் மோட்சத்தை அடைய முடியாது. பக்தியா மாம் விஜானாதி யாவான் இச்சாஸ்மி தத்துவத தத்துவ மாம் தத்துவோ ஞாத்வா விசதீதானந்தம் கீதையில சொல்ல போகிறார். பகவான் யாருன்னு தெரிந்து கொண்டு போய் நம்ம வெங்கடாஜலம் திருப்பதிக்கெல்லாம் போய் பண்ணி போட்டு சின்ன எல்லா விதமான காரியங்களையும் பண்ணி பரங்களாம் செலவழிச்சு யாக எங்கெல்லாம் செஞ்சு தார தர்மங்கள்லாம் செஞ்சு குருதி கங்கா சாகர கமனம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். பிரதபரிவான மதவாதானம் ஞான விகீன சர்வமதேன முத்திரண பக்தி ஜன்ம சதேனன்னு சொல்லிட்டார் சங்கரன் இல்லையா. இந்த ஞானம் இல்லாதவனா முக்திங்கிறது கிடையாது, அது எல்லாம் முடியாது, அது இல்லாத முடியாது. ஏன்னா ஞானம்ங்கிறது நெசசரி. அது அது இவர்னு சொன்னால் ஞான சம்ச்சி ரெண்டு ஓடுங்கிறவா இல்லை, ஞானம் மாத்திரமே போரும்னு சொல்ல போகிற சங்கரர் என்ன. ஸோ தது அசத்து ஞான கர்ம நிஷ்டையோ விவாக வச்சனாத் புத்தியாஸ்ரயோ என்ன. அதனால அவன் ஏகதீஷிங்கிறவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான் ஞானம் ஒன்று நாள் மாத்திரம் போருங்கிற, இது ரெண்டும் மூணும் சேர்ந்து பண்ணணுங்கிற. இல்லை, அவசியம் இல்லை. ஞானம் இது அல்டிமேட்லி ஞானம் தான். இந்த அல்டிமேட் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போன கிளாஸ்லேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏன்னா விளக்கில் கடையில் போய் அரிக்கல் லைட்டை வாங்கிட்டு வந்து திரி வாங்கிட்டு வந்து எண்ணெய் போட்டு எல்லாம் கர்மா தான். அதெல்லாம் பண்ணி அதில் லைட்டு நெருப்பு பொட்டியை தட்டி திரியில் வெளிச்சத்தை ஏற்றினா தான் வெளிச்சம் கொடுக்கறது எது? அல்டிமேட் லைட்டு தான் வெளிச்சம் கொடுக்கறது. நீங்கள் கடைசி ஆக்ட் தான், அதுதான் வெளிச்சம் கொடுக்கறது. அதனால் மிச்சம் எல்லாம் மிச்ச கர்மா எல்லாம் இந்த ஞானம் பண்ணுற சிரவணம் அனந்த நிதித்தியாசனம் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிங்கிற புரிந்து கொள்ளக்கூடிய ப்ராசஸ் தான் ஃபைனலாக. அது ஞானம் இல்லை, இட்ஸ் அ மென்டல் ஆக்டிவிட்டி. இட் இஸ் நாட் கையாலேயோ காலாலேயோ அடையப்படுறதில்லை இல்லையா. அது நான் சொல்லிக்கையில் இந்த எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸருடைய கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸ் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிரதர்ஷனம் பண்ணி அவரோட படத்தை வச்சு பிரதர்ஷனம் பண்ணி கற்பூரம் காட்டி அர்ச்சனை பண்ணி சஹஸ்ரநாமம் சொன்னதுனால அவருக்கு நாட் கோயிங் டு பாஸ். அதை படித்து மனசில் அந்த ஞானத்தை உள்ளுக்குள்ளே செலுத்தினால்தான் யூ கேன் கெட் இது இல்லையா. அதே மாதிரி மோட்சங்கிறதுக்கு ஒன்றுனா ஞானத்தடி அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் புரிஞ்சாதான் மோட்சம். நீங்கள் என்ன தான் குட்டிக்காரனா போட்டு மிச்சம்லாம் பண்ணாலும் சரி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? இதெல்லாம் இந்த பாரம்பரிய காரணம். இதெல்லாம் பண்ணினாத்தான் புஸ்தகம் படிக்கணும், குருக்கிட்ட போகணும். தத்வினி பிரதிப்தி பிரதிபாதின பரிபிரஷ்ன சேவையா அவர் சொல்கிறதை கேட்டு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் மனசில் வாங்கி அதை ஒன்னுடையதாக்கிக்கணும். அகம் பிரம்மாஸ்மி யாரை பற்றி? இதை பற்றி உங்களை பற்றி இருக்குது. இட்ஸ் நோ திங்ஸ் அபவுட் யூ. ஸோ ஒன்லி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அது உங்களை போய் சேரணும். அதுதான் அல்டிமேட் ஒன். ஞானேன து கைவல்யம். அதான். பட் இதெல்லாம் பாரம்பரா காரணம். இதெல்லாம் பண்ணினா தான் இங்கேருந்து ஆட்டோவில் போய் கிளாஸுக்கு போய் உட்காந்து அவர் சொல்கிறதை கேட்டு என்ன மனசில் வாங்கிட்டு அந்த ஞானத்தில் சிரவண மனன நிதிஜாசனம் பண்ணினா மோட்சம். ஞானம் மோட்சம். கர்மம் தான் வேணும். பட் கர்மம் டஸ் நாட் கிவ் யூ மோட்சம். அந்த கிளாஸுக்கு வந்துவிட்டு கூட தூங்கினா ஞானம் கிடைக்க போகிறதில்லை. அது மனசை அங்கே கொண்டு போய் வச்சு சொல்கிறத கிரகிச்சுட்டு சிரவணம் மனநம் அதில் இருக்கிற டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நிதித்தியாசனம் அது தன்னுடையதாக்கி கொண்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அதுதான் ஞானங்கிறது. அது இருந்தால் தான் மோட்சம். ஸோ விளக்கெறியறதுக்கு ரியல் காஸ் இஸ் த அல்டிமேட் ஃபயர் which goes and illumines the room and makes you understand. And illumines your mind also because Shravanam Manana Nidhyasnala. ஸோ அதுதான் சொல்கிறேன் சாஸ்திரத்தில். கிருஷ்ணன் தான் சொல்ல போகிறார். என்ன சொல்கிறேன்? தது அசத்து ஞான கர்ம நிஷ்டையோகோ விபாக வச்சனாத் புத்தித்வயா அசயோகோ. அதனால் ஞானம் யோகம்னு ரெண்டு சொல்ல போகிறார். ஞானம் யோகம்ங்கிறது ஆல் தி ஆக்டிவிட்டீஸ். ஞான யோகின கர்ம ஞான யோகினம் கர்மயோகேன கர்மினாம். ஏன்னா ரெண்டு துவேனிஷ்டா என்ன
ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன கரெக்ட். ஞான யோகியன சாக்கியானம் கர்ம யோகேன யோகினம். யோகினம்னா கர்மம் பண்ணுறோம். உலகத்தில் 2 விதமான பீப்புள் இருக்கா. ஞான யோகம், கர்மயோகம். கர்மயோகம் பண்ணி வாழ்க்கையை நல்லா ஆக்கிக்கலாம், ஷேப் ஆக்கிக்கலாம், ஃபண்டாஸ்டிக் கார் வச்சுக்கலாம், பெரிய வீட்டிலலாம் இருக்கலாம், பெரிய யூகே யூஎஸ்ஏ அமெரிக்காவில் சுற்றிட்டு வரலாம், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இது, குழந்தை குட்டிகள்லாம் இருக்கலாம், எல்லாம் ஆனந்தமாக இருக்கலாம். அது கர்மம். ஞானம் சாங்கியா. எனக்கு மோட்சம்தான் வேணும் அப்படின்னா கர்மத்தான். ந கர்மனா ந பிரஜையா ந தனின ஞானேன தியானேன கைவல்யம் கிடைக்கிறதுங்கிறது. அது ஞானம், இது மோட்சங்கிறது கிடைக்கிறது. அதில் 2 விதம். அது ஞானத்துக்கு ஞான யோகியர் ஞானத்து வேண்டும். அதுக்காக சிரவண மனத நித்தியாசனம் எல்லாம் பண்ணி குருக்கிட்ட வந்து தத் விதி பிரணிபாதேன பரிபிரிசின சேவையா ஏன்னா குருமே பாவிச்சு சமித்வாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் போய் உட்காந்து அதுக்காக இல்லை எனக்கு பணங்காசு வேணும், பிள்ளைக்குட்டிகள் வேணும், ஐஸ்வர்யங்கள் வேணும், உலக இதுக்கெல்லாம் வேணும், பரவாயில்ல போனால் அப்புறம் இருக்கிற மட்டும் சந்தோஷம் வந்துட்டு போகிறேன், அப்புறம் என்ன இருக்கிறது எனக்கு கவலை இல்லை அப்படின்னு வாழ்க்கையை நடத்துகிறவா இருக்கா. எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சு எந்த விதமான இன்பங்கள் அனுபவிக்கணும், இல்லை அனுபவிச்சுட்டு மற்றவங்க கெடுத்தோ கொடுத்தோ எல்லாம் பண்ணி நான் சந்தோஷமாக இருக்கணும். அது ஒரு வருது. இல்லை எனக்கு ஆத்ம ஞானம் வேண்டு, எனக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிறது அனது கரெக்டர் என்ன. ஸோ தத்து அசத்து ஞான கர்ம நிஷ்டையோகோ விவாக வச்சனாவத்து என்ன. அதனால் அப்படி சொல்கிறேன்னா அதனால் 2 விதமான பீப்புள் இருக்கா. ஞான யோகி, கர்மயோகி அப்படின்னு 2 விதமான யோகின்னு இருக்கா. ஞானங்கிற யோகின்னு சொல்லக்கூடாது. ஞானம் சன்னியாசி அவன் உலகத்தை திறந்து விட்டு இந்த ஞானத்திலேயே மூழ்கி இருக்கான், அல்லது அதை முன்னோக்கி போயின்னு இருக்கான். அவன் அந்த கேரக்டர் ஒன்று. இன்னொன்று வந்து கர்மயோகி. பணத்தை வந்து பணம் சம்பாதிச்சு இதை பண்ணி சம்ஸ்காரங்களை வைத்துக்கொண்டு குழந்தை குட்டிகளோட என்ன இது பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்தி அது ஒரு 2 விதமான 2 நிஷ்டைகள் இருக்கு. ப்ராட்ஸ் there are 2 paths என்ன. பதுத்வயம் புத்தி அஷ்டய அசோச்சான் இத்தியாதினா பகவான் யாவத் ஸ்வதர்மம் அப்படி 15 minutes இருக்கு என்ன. இப்போ வந்து ஸ்வதர்மம் அப்படி சாவேஷ்ய இது இது அர்த்தேன கிரந்தேன எது பரமார்த்த தத்துவ நிரூபணம் கிருத்தம் தத்து சாங்கியம். அதுக்கு பேர் சாங்கியம்னு பேர். நீங்களாக இப்போ பண்ணிட்டு இருக்கோமே நம்ம, இதுக்கு பேர் சாங்கியம்னு பேர். ஞான யோகம் என்ன, நான் யார் அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அகம் பிரம்மாஸ்மிங்கிறத புரிஞ்சு கொண்டு அதை இந்த ஞானத்தை எப்படி அடைவது, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதெல்லாம் சாங்கியம்ங்கிறது. இது சாங்கியம். ஏன்னா பகவதா யாவத் சரி இது ஏதத்வேன கிரந்தேன எது பரமார்த்த நிரூபணம் கிருத்தம் தத்து சாங்கியம். தது விஷயா புத்தி ஆத்மனோ ஜன்மாதி ஷட் விக்ரியா பாவாது அகர்த்தா ஆத்மா இது பிரகரணார்த்த நிரூபணாது. அதில் ஆத்மாங்கிறது நான் வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஆத்மா அப்படி நான் ஆத்மா, சரீரம் இல்லை, நான் ஆத்மா அப்படிங்க நினைக்கிறது. ஜன்மாதி ஷட்விகார கிரியா பவாத் அகர்த்தா ஆத்மா இது பிரகரணார்த்த நிரூபணாத் யா ஜாயத்தே சா சாங்கிய புத்தி. அதுக்கு சாங்கிய புத்தின்னு பேர். சாங்கிய புத்தி நான் ஆத்மா, சரீரம் இல்லை என்ன அப்படின்னு ஞான மார்க்கம்ங்கிறது தான். ஞான மார்க்கம் நான் ஆத்மா என்று அறிந்து கொள்வது ஞான மார்க்கம். அதான் அசோச்சான் அன்வசோச்சம் பிரக்யாவாதாம்சம் பாஷசே கதாசூன கதாசாம்ச நானுசோஷ பண்டிதா சொல்லப்படுறதில்ல. அதெல்லாம் ஞான யோகத்துக்கு. அந்த ஞானத்தில் ஊறி போய் நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா, நான் அழியாதவன் மாறாதவன், நான் சரீரம் இல்லை, இது சரீரங்கிறது ஒரு வாசாம்ச ஜீர்ணானி யதாவிகாய நமானி கிருண்ணாத்தி நரோபராணி அதான் சொல்லப்படுறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் கொட் பண்ணுறாங்க. இது கூட என்ன சொல்கிறார், அசோச்சான் இத்தியாதி பகவதா யாவத் ஸ்வதர்மமபி சாபேஷ்ய இது ஏதது அந்தேன கிரந்தேன தத்து பரமார்த்தத்துவ தத்துவ நிரூபணம் கிருத்தம் தத்து சாங்கியம். அதுதான் சாங்கியம்ங்கிறது. இந்த இப்போது 2வது அத்தியாயத்தில் அசோச்சான் அனுசோச்சஸ்தும் பிரக்யாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசோம்ச நானுசோஷ பண்டிதா தத்துவம் ஜாதுநாசம் நத்துவமே ஜனாதிபா நசேமே பவிஷ்யாம சர்வே பயன் ஆரம்பித்து 20 ஸ்லோகங்கள் போகிறது என்ன. அதில் போய்ட்டு கடைசியில் என்ன சொல்லுது முட்டில் அசோச்சம் இத்தாதுன்னா பகவதா யாவது ஸ்வதர்மபி சாவேஷ நவிகம்பதி மரசி தர்மாதிசேஷ அன்னி சத்திரிச வித்தியத்தை மட்டும் போகிறது. 10-20 ஸ்லோகத்துக்கு அப்புறம் வருது. இந்த
நான் இதில் ஆரம்பித்தேன் அசோச்சான் அன்வசோச்சஸ்லேருந்து ஆரம்பித்து 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இது 30வது ஸ்லோகத்துலேயே என்னவோ வருது ஸ்வதர்மவிசாபேஷ்ய இது अन्तेषु ग्रन्थेन यत् परमार्थतत्त्वनिरूपणं कृतं तत् சாங்கியம். அது முட்டில் சாங்கியங்கிறது இதே இதில் பகவத்கீதையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டி பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்துலேருந்து ஒரு 15-20 ஸ்லோகத்து 30வது ஸ்லோகத்து முட்டில் ரஃபா நான் ஞாபகம் எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்லை. அது முட்டில் இந்த சாங்கிய யோக ஞானம் சொல்கிறது எப்படி ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைவது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது. நைனம் சிந்தந்தி சஸ்ன ஆத்மாங்கிறது என்ன, நீ சரீரம் இல்லை, நீ ஆத்மாங்கிறது அழியாதது, நீ அழியாதவன், நீ அசோச்சா, நீ கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, போய்டு வேறோன்னு ஆகுமோ என்னமோ கவலைப்படக்கூடாது. என்ன நீ அது நீ ஆத்மா, அது ஆத்மா எப்படிப்பட்டது, ஜாயத்தையே மிரேத்தையே வா கதாச்சித்தாயம் பூத்வா பவிதாவான போய் ஹஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா 20 ஸ்லோகத்தில் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அது கீதனோட சாஸ்திரத்தோட சாரமே அந்த 20 ஸ்லோகத்தில் தான் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 11th ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்தேன். அசோச்சான் அன்வசோச்சஸ்வம் வித்யாவாதம் ஆரம்பித்து ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி அப் டு வாட் ஒரு 20 ஸ்லோகங்களில் சொல்கிறது. நீ தான் அந்த ஆத்மா. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சயம் கிளைதேன் தியாபா சோஷி இது மாறுது அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்ய சோஷிய வச்ச நித்திய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனம் அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சதே தஸ்மாத்தையும் நானும் சோச்சித்தம் அரசி அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறார் இல்லையா. நீ ஆத்மாங்கிறது அழியாது, நீ அழியாதவன். நான் உங்களுக்கு எத்தனையோ திருப்பி சொல்லியிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்டிகுலர்லி ஃபார் ஓல்ட் ஏஜ் யூ நெவர் டை பிகாஸ் யூ ஆத்மா ஒன்லி சரீரம் டைஸ். எத்தனையோ தூரம் பார்த்துருவாங்க. என்ன அதுதான் சொல்கிறார் இங்கே. என்ன சொல்லிட்டோ ஏவ அதர்த்துவிதி அதுதான் ஒன்றும் சாங்கியா. நம்மளாம் சாங்கியா, இதெல்லாம் இந்த புரிஞ்சிடவன் சாங்கியா. மற்றவெல்லாம் வாழ்க்கையை நடத்திட்டு இன்பங்களை அனுபவிச்சுட்டு துன்பங்களை அமைச்சுட்டு புனரபி புனரபி ஜனனம் மரணம் புனரபி மரணம் சக்கரத்தில் சுற்றி இருக்கிறவாள் யோகி. யோகிங்கிறவ வேறு சாங்கியங்கிறவ வேறு. நம்மளாம் சாங்கியா, அவள்லாம் யோகிகள். என்ன அவன் சம்சாரத்திலே உடனே இருக்கா, ஞானத்துக்கு வரல. நம்மளாம் ஞானத்துக்கு வந்துட்டோம். That is the difference. என்ன பவதி இது மேபி தட் யூ நாட் கம்ப்ளீட் அல்டிமேட்லி ரியலைஸ் அவர் ட்ரூ செல்ஃப். சம்சாரத்திலே நிறைய பருவங்கள் இருக்குது, அதில் மாட்டிகிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு கம் அவுட் ஆஃப் தட். என்ன சரீரம் க்ஷீணம் அடைஞ்சப்படுறது, எத்தனையோ சரீர உபாதைகள் ஏற்படுறது, எத்தனையோ மைண்ட் எத்தனையோ இருக்குது. வைராக்கியங்கன்னு வரலை. இன்னும் நம்மளுடைய குடும்பத்தையும் பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணி நினச்சாதீங்க. ஏன்னா நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்குது. ஏன்னா இது நம்ம இந்த கீதைக்கோ உபனிஷத்துக்கோ பாருங்களேன் 4 பேர் வரத்துக்கு நான் உயிரை விட வேண்டியிருக்கு. என்ன இந்த கிளாஸுக்கு எல்லாரும் அவன் இருக்க எத்தனை சுற்றி நிச்சயமோ ப்ராப்ளம் உடம்பு போதே இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளங்கள் இருக்க தான் இருக்குது. பட் இதுதான் அல்டிமேட் ட்ரூத். மிச்சம்லாம் மீனிங்லெஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். சினிமாவுக்கு போகிறதோ, ட்ராமா போகிறதோ, கச்சேரிகளுக்கு போகிறதோ, ஹோட்டல்களுக்கு போகிறதோ, அல்லது ஈவன் என்ன குழந்தை சாரி டு சே தட் நம்மளுடைய குழந்தைகள் சொல்லிட்டுலாம் நம்ம சம்சாரத்திலே சுழன்று இருக்கிறதோ, சன்னியாசமாகணும்னு சொல்லலாம். மானசீகமாக இதெல்லாம் ஏ சம்சுஜா போக துக்க யோனி இவத்தே ஆத்தியந்தவந்த கவுந்தேன தேசுர அமதே புதகாங்கிறத புரிஞ்சுட்டு இதிலெல்லாம் சாரம் சம்சாரத்தில் சாரம் இல்லை அப்படின்னு ஞானத்துக்கு பூர்ணமாக மனசை இந்த ஞானங்கள் சுலபமாக கிடைக்கிறது இல்லை. என்ன மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எது சித்தி எதுதானாம் சுத்தானம் கஷ்டின் மாம் வைத்து தத்துவத 1000 பேரில் ஒருத்தந்தான் முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ணுற 1000 பேரில் ஒருத்தந்தான் தத்துவம் ஞானத்தை தத்துவம் உண்மையாக புரிஞ்சுக்கொள்கிறான். அந்த மாதிரி உண்மையாக புரிஞ்சுக்கொள்றான். இல்லை 1000ல் ஒரு 3 சல்லடை போட்டு எடுத்த வீட்டு ஒரு இதுக்கப்புறம் இருக்க ஒருத்தந்தான் எனக்கு சரியாக புரிஞ்சுட்டு விஷயத்தையே தனத்தில் என்னோட ஒன்றி விடுகிறான்ங்கிறார் பகவான். இல்லை ஸோ இட்ஸ் நாட் அ ஈஸி திங். பட் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு ஜென்மம் இல்லைன்னா இன்னொரு ஜென்மம். அயதி ஸ்ரத்தையோ பேதையோ அச்சலித மாச அப்பிராப்ப யோக சம்சித்தியும் காமகதியும் கிருஷ்ண கட்சதி. உங்களுக்கு நான் இனிமேல் அதுக்கு மேலே சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு நான் இந்த 3 ஸ்லோகத்தை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோ. இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு நிச்சயம் போய் மோட்சம் கிடச்சிடும். யூ கெட் இன் டு தட் க்யூவில் போய் சேர்ந்துருங்க. முதல்ல ஞான யோகங்கிற க்யூவில் சேர்ந்துட்டோ முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ முடியல, இப்போ கொஞ்சம் 10%, 20%, 30%, 40%, 60%, 80%, அப்புறம் 100%. இந்த ஜென்மம் 10 ஜென்மம் கழிச்சு
எடுத்த ஜென்மம் கணக்கழுக தொலையாது. இன்னொரு 10 ஜென்மம் என்ன ஒரு எத்தனோ 100 ஜென்மம், இன்னொரு 10 ஜென்மம். நான் சொல்றேன்னா என்ன ப்ராப்ளம்னு ஆச்சு. எனக்கு 90 வயசாகுது ஆச்சு. நாளைக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, டசன்ட் மேட்டர், இன்னும் குழந்தையா பிறக்க போகிறேன். ஐ எம் என்ஜாய் சேயிங் தட், தட்ஸ் வை ஐம் ரிப்பீட்டிங் இட். ஒரு அம்மா என்னை பார்த்துக்க போகிறா, எனக்கு பாலுக்கு ப்ராப்ளம் இல்லை, சாப்பாட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா பாத்ரூம் போய் போனலாம் பண்ண எல்லாம் பார்த்து எனக்கு கம்ப்ளீட் கோயிங் டேக் ஃபுல் கேர் ஆஃப் மீ. அனதர் 3-4 இயர்ஸ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஆகிடும். ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகலாம், அப்பா அம்மா பார்த்துக்க போகிறேன். தேர் கோயிங் டு பேம்பர். 20-25 வயசு மட்டும் தேர் கோயிங் டு லுக் ஆஃப்டர். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்க போகிறேன். ஒரு நாள் டிபெண்ட் ஆன் எனிபடி எல்ஸ். பாடி நல்ல ஹெல்த்தி பாடியாக இருக்க போகிறது. 50 வயசு மட்டும், 60 வயசு மட்டும். கிருஷ்ணா சொல்கிற 60 வயசுக்கு அப்புறம் சுஷீலாம் சீமிதம் கீஹே யுகபிருஷ்டம் பதுவாதே அத்தவா யோகியானாமேவ குலைபவதி தீமதாம் தத்தரதம் புதுசியம் லபத பௌரோதீகம். இப்போ பகவத்கீதை சாப்டர் 1 இருக்கேன்னா சாப்டர் 2 ஆரம்பிச்சு சாப்டர் 3 அடிச்சு நமக்கு போகிறேன். இன்னொரு 10 ஜென்மம் எடுத்துட்டு சாப்டர் 18 வர போகிறேன். அப்புறம் மோட்சம் போட்டமே. அசோச்சா நன்மை சோச்சிஸ்தம். டோன்ட் வரி அபவுட் எனிதிங். திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ் கிருஷ்ணா கிவ்ஸ். நம்ம உள்ள புரிஞ்சு எத்தனை ஸ்ட்ரென்த் நமக்கு. பாடி எப்படி வேணால் போட்டோம், இது எப்படியும் போதான் போகிறது. அண்ட் ஐ ஆல்சோ லுக் அட் இஸ் லைக் திஸ். என்ன இந்த ஓல்டு பாடி வச்சு இதுக்கு திண்டாடணும். ஆஃபரிங் மீ நியூ. உங்களுக்கு புடவையெல்லாம் கிழிஞ்சு போடுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் புழு புடவை கொடுத்தான்னா எனக்கு வேண்டாம் சொல்லுவேடா. டேக் தட், த்ரோ திஸ் அவுட். அவ்வளோதான். யூ கோயிங் டு பி மோர் லுக்ட் ஆஃப்டர் பை அனதர் மதர், அனதர் ஃபாதர். என்ன கவலையே வேண்டாம். இந்த க்ஷணம் யூ வாண்ட் டு கேன் டேக் மீ. தட் இஸ் ஞானம். எதுக்கு அசோச்சான் அசோச்சம். யூ ஆர் ஒரியிங் ஃபார் வாட் யூ ஷுட் நாட் ஒரி அபவுட்ங்கிறார். அதை விட என்னமா சொல்ல முடியும்? ஓகே, இப்படி go on talking. If anyway, many of these ideas somebody said இதெல்லாம் போன சொல்லுறது திருப்பி ஒரு சொல்ற கிளாஸில் சொன்னது திருப்பி சொல்கிறேன். இல்லைன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். மேலே போகக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. மேலே போகவே வேண்டாம். இது புரிஞ்சு கொடுத்தா ஒன்று படிக்க வேண்டாம். நீங்கள் இதுக்கு மேலே வேற ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? இல்லவே இல்லை. இருந்தாலும் இவ்வளோ இருக்கு. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் நாட் ஓன்லி மை அண்டர்ஸ்டாண்டிங், ஆல்சோ பை ஆல்சோ. நம்ம உலகம் நம்ம இழுக்கிறது பல விதங்கள்ல. நம்ம மைண்டு தான் ப்ராப்ளம். இஸ் மைண்ட். இதில் போயிடுச்சுன்னா மைண்டு கவலையே இல்லை. என்ன ஆச்சு, என்ன பயம் நமக்கு ஒன்று போயிடு வேணும். அல்டிமேட்லி இஃப் யூ லுக் அட் இட் ஒன்லி ஆன் ட்ரபிள் ஃபார் அஸ், ஒன்லி ஃபியர் ஆஃப் இஸ். நான் போயிடு வேணும். போட்டவன் யூ ஆர் கெட்டிங் எ நியூ பாடி. வாட் த ஹெல் யூ ஆர் வொரிட் அபவுட்? அது எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். இவ்வளோ பேசியிருக்கார். இந்த இவ்வளோ திக் புக்கு வித் ஆல் இட்ஸ் காமெண்ட்ரிஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கார். எத்தனையோ 5000 வருஷமாக அது நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஐ பிலீவ் இன். நம்ம இவ்வளோலாம் இது பண்ணுறோமே. பக்தி இருக்கா நமக்கு? பக்தினா ஸ்ரத்த. எதுக்கு பக்தி? கிருஷ்ணக்கு மாலை போட்டுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டோன்னா அது பக்தியா? அவர் சொல்கிறத கேட்கறது அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் பக்தி. நீ சொன்னே கிருஷ்ணா, ஐ அக்செப்ட் வாட் யூ சே, ஐ அக்செப்ட். அதே என்னோட வாழ்க்கையில் டவுட் இல்லாமல் கொண்டுறது தான். நீ சொல்லிட்டு என்னோட குரு, யுவர் மை ஜெகத்குரு, நீ சொல்லிட்ட. சுச்சிராம் ஸ்ரீமகாங்கிரி யோகபிருஷ்ட அபிஜயதே. நான் எப்படி நினைக்க அடுத்த ஜென்மத்தில் எனக்கு குரங்கா பிறப்பேனோ, கழுதியாக பிறப்பேனோ, எப்படி மனுஷன் பிறப்பேன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அவ்வளோதான், நோ கொஸ்டின். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. நோ அதர் திங்கல்ஸ். நமக்கு ஸ்ரத்தாவான் லபதே ஜானம் தத்பர சம்ஜேந்திரியா ஞானம் லப்துவா பராமசாந்தி அச்சிரானாந்தி கச்சதி. கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். கிருஷ்ணர் சொல்றார், இட்ஸ் ட்ரூ, ஐ அக்செப்ட் தட், ஃபினிஷ்ட். அதுக்கு மேலே கொஸ்டின் தான் ஸ்ரத்தைங்கிறது தான். அது இருந்தால் சாந்தி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸ்ரத்தாவான் லபதே ஜானம் தத்பர சம்ஜேந்திரியா ஞானம் லப்துவா பராமசாந்தி கச்சதி ஆகச்சதி. அவனுக்கு சாந்தி ஏற்படும். அதனால அசோச்சான் அன்வசோச்சஸ்தம், டோன்ட் வரி. அதை விட யார் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியும்? நீ கவலைப்படாதே.
அப்படின்னு சொல்கிறார் அவர். என்ன காரணம்னு சொல்கிறாரு நீங்கள் பார்க்கட்டுருக்கேன். ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நான் பேசிகிட்டே இருப்பேன் பைத்தியக்கார மாதிரி. என்ன ஓகே, ரைட். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम।